ஜீவா ஜீவா மேடம், ஜீவா எழுந்திருக்கல? காலைல சீக்கிரமா எழுந்துட்டாரு மேடம். 2 கிளாஸ் எடுத்த அசதியில மறுபடியும் படுத்து தூங்கிட்டாரு. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எழுந்திருவார். என்ன கொடுக்கணும்? அதாம்மா, மூழ்ச்சிக்கா காப்பி குடிச்சுக்கோ, அந்த காப்பி. டே ஜீவா, முழிச்சுக்கோடா, முழிச்சுக்கோ. ஜீவா, மாடியில வீடு இருக்கு, நீ ஏன் கீழே வந்து படுத்திருக்க? இங்க வாயே, உனக்கு என்ன? ஜீவா, ஏன் எக்கடி தக்கட பேசுற? டே, பேசுறது என் பிறப்புரிமை, உனக்கு என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டிரைவிங் ஸ்கூல் நம்மளுதான் பேட்டி கொடுத்தியாமே? ஆமா, நான் நம்புறத சொல்றேன், உனக்கு என்ன? சரி வர. ஜீவன எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்னடா? எது எடுத்தாலும் உனக்கு என்ன உனக்கு என்ன எப்படி? அப்படிதான், உனக்கு என்ன? எழுந்துட்டேன், இதோ வர. ஜீவா, நீ கொஞ்சம் ஆர்டிஓ கிட்ட போன்ல பேசி. நல்லா கவனமா கேட்டுங்க. ஜென்ஸ் காலேஜ் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல காலை வைக்க கூடாது. எதனா ஆச்சுன்னா ஜீவா டிரைவிங் ஸ்கூலு பொறுப்பு இல்ல. என்ன கரெக்டா குழந்தைங்களா? சொன்னது நல்லா கவனமா கேட்டீங்களா? அட மாமி, வண்டி புதுசா வாங்கிட்டீங்களா? சூப்பரா இருக்கு. அம்பி, நீ தானே கத்து கொடுத்த? ஆமா. அப்ப நீ தானே முத ஓட்டி தரணும். மாமா தான் நல்லா ஓட்டுவாரு. அவருக்கு தான் நியூட்ரல் போட்டு வண்டியை தள்ளி விட்டுற வேண்டியது. யாரு தள்ளுவா? மாமா தான். அவர்தான் உள்ள இருக்காரே. அப்ப யார் தள்ளுறேன்? வண்டி சாவி கொடுங்க, நானே தள்ளுறேன். ஓட்டுறேன். மாஸ்டர் நல்லா ஓட்டினா பம்பர் பரிசு தரதா சொன்னீங்களே, அது எனக்கு தானே? சந்தேகமே இல்ல, உனக்கே தான். டேய் கும்பரசாமி, வந்துட்டேன். அத கொண்டா. இந்தா, இந்தாங்க உங்க பரிசு. பம்பர் பரிசுன்னு சொன்னீங்க? பம்பர் தானே? ஆமா, அதான் பம்பர் பரிசு. வை சார், வை சார், வை 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 வை. இது உங்காத்தா எங்காத்தா மங்காத்தா. உள்ளவா 500 உள்ள உள்ளவா. சொக்கா. பப்பா. ஹாய் டாடி. ஹாய் மம்மி. ஹாய் ஸ்வப்னா. டாடி, 3 வருஷம் லண்டன்ல கார் ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு. இப்போ நான் கார்ல வர மாட்டேன், சான்ஸே இல்ல. அப்புறம் லண்டன் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? நானே இதே ஏரியா தான். இதுக்கு பின்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு விசில் அடிச்சுனா வந்து நிப்பேன் நான். டேய், நானும் 2 மாசமா பாக்குறேன். காலையில 9 மணிக்கு ஒரு கும்பல் வருது, சாயங்காலம் 6 மணி வந்தா இன்னொரு கும்பல் அவங்கள ரிலீஸ் பண்ணுது. என்னடா ஷிஃப்டிங் டியூட்டி? டேய், உங்க ஆட்டத்துல அடக்க இனிமே ஒருத்தன் பிறக்க வேணாம்டா. அவன் ஏற்கனவே பிறந்துட்டான். அது வம்பு சண்டை. ரோட்டை பார்த்து காரை ஓட்டு நாம சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கைய நேரா பார்த்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? அட பாவீங்களா, இன்னும் உங்க இடத்துல டென்ட் போட்டு வச்சு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. இது என் அப்பா காலத்துல இருந்து என் இடம். நான் தான் ஓனர். பட்டா, வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. பல விஷயங்களுக்கு நான் இந்த இடத்தை தான் நம்பி இருக்கேன். ஓஹோ, நீ தான் ஓனரா? நீ எப்ப வருவேன்னு உனக்காக தான் ஷிஃப்ட் போட்டு காத்துட்டு இருக்கோம். எங்க ஐயாவுக்கு 2 வருஷமா என்ன செலவு தெரியுமா? யார் வீட்டை யார் காவல் காக்குதுன்ற ஒரு விவசாய இல்லையா உனக்கு? டேய், நாங்க யாருன்னு தெரிஞ்சுதான் குரல் கொடுக்கலையா? உங்களுக்கு இந்த இடம் அவசியம் வேணும்னா எங்க பசங்களோட உங்க பொண்ணு கபடி ஆடி ஜெயிக்க சொல்லு. டேய், உனக்கு இங்க என்ன வேலை? போடா, போ. டேய், ஒரு குடிய விடாதீங்க, நல்லா குடியா. கபடி வெட்டியாடு. தம்பி 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 தம்பி, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அது ஏன் இடம் தம்பி. அத நம்பி 3 பொண்ணுங்க கல்யாணத்தை வச்சிருக்கேன் தம்பி. ஜீவா, மேடம், உங்களுக்கு தெரியாத மேடம், நீங்க தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். ஜீவா இங்க வா, இங்க வா. நமக்கு இன்னும் 2 கார் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்றதா மேனேஜர் சொல்லிருக்காரு. நீ பர்சனலா போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு.
என்னடாச்சு? என்ன ஜீவா வழக்கம் போல கடவுளே போயிட்டா. போச்சுடா. கனவுலையாட ஃபைட் பண்ண? கனவுலையா? ஐயோ நெஜ ஃபைட் நினைச்சனே. போச்சுடா. என்னடா நடக்குதுங்க? காம்ப்ரமைஸ் நடக்குது. இருந்த ஒரு நல்ல செட்டை இப்படி கிழிச்சிட்டியே ஜீவா. மறுபடியும் கடவா. ஐயோ சட்டம் போடாத பரவாயில்ல, பேண்டையாவது காப்பாத்திடுறேன். என்ன தம்பி பாக்குற? உங்க ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஆட்டத்தை? இல்ல நீங்க கபடி ஆடுறத பாத்துக்கிட்டு. சரி வாப்பா வா வாப்பா. அட போப்பா உள்ள. சார் நான் ஓனரோட வக்கீல் பிரகாஷம் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் நான் முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ள வந்து பார்க்க மாட்டேன் சார். நான் ரொம்ப உஷாரான பார்ட்டி சார். ஆமா சார். நீங்க ஒரு பொது இடம் சொல்லுங்க சார், அங்க வந்து எல்லாம் பேசிட்டு நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ ஹலோ, இங்க ஏதோ ஊர்வலம் வர மாதிரி இருக்கு, கட் பண்ண அப்புறமா பேசுறேன். பஸ் வேற காரணம். கூட ஒரு கலைநயத்தோட பண்றீங்க சார்.